ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசையன்று வாராகி அம்மனை வழிபடும் முறையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் என்றும் தினமும் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அதை தவிர்த்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்குரிய தெய்வத்தையும் நாம் சிறப்பாக வழிபாடு செய்தோம் என்றால் பெருமாள் மற்றும் அந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் அந்த வழிபாட்டால் அதிக அளவில் பலன் கிடைக்கும். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று கூறுகிறோம். பொதுவாக அமாவாசை தினத்தில் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் உக்ர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வாராகி அம்மனை அமாவாசை தினத்தன்று வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அமாவாசையில் சிறப்பு மிகுந்ததாக திகழக்கூடியது புரட்டாசி அமாவாசை. அமாவாசை தினங்களில் காலபைரவர், காளியம்மன், பிரத்திங்கரா தேவி, வாராகியம்மன், சரபேஸ்வரர் போன்ற உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மேலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது. அதிலும் சிறப்பான புரட்டாசி அமாவாசை என்று நாம் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு அதிக அளவில் நன்மைகள் உண்டாகும் என்றே கூறப்படுகிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வாராகியம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். தர்ப்பணம் கொடுப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் தர்ப்பணத்தை கொடுத்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 மணியிலிருந்து 6 மணி, காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு உறங்குவதற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டிற்கு வாராகி அம்மனுக்கு என்று ஒரு நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும். இந்த நெய்வேத்தியத்தை காப்பரிசி என்று சொல்லுவார்கள். இதற்கு பச்சரிசியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து சுத்தமான துணியில் போட்டு உலர விட வேண்டும். பிறகு இதனுடன் ஒரு துண்டு வெல்லம், ஏலக்காய், சிறிது சுக்குத்தூள் இவற்றை சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து அதை அப்படியே உருண்டையாக பிடித்து வாராகி அம்மனுக்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு துளசி இலை மாலை போட வேண்டும். அதே போல ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்களே உங்கள் கைப்பட விரலி மஞ்சளை மாலையாக கட்டி அம்மனுக்கு போட வேண்டும். அடுத்ததாக அம்மனுக்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தட்டை வைத்து அதில் அட்சதையை பரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அதில் 3 அகல் விளக்குகளை வைக்க வேண்டும். ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்ற வேண்டும், மற்றொரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும், 3வது அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும். பிறகு இதில் பஞ்சு திரி போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு அகல் விளக்கு கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும், மற்ற 2 அகல் விளக்குகளுமே வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். இப்படி வைத்துவிட்டு வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி முடித்த பிறகு வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூறி வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த முறையில் வாராகி அம்மனை மகாலய அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவதோடு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.